எங்க வெளியே போறீங்க? புருஷன் முன்னாடி சண்டைனா 4 செவத்துக்குள்ள இருக்கணும். அப்போ நான் தப்பிச்சு போக கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் கேட்கும் போதோ இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபு கிட்ட ஏதாச்சும் சொல்லும் போதோ அவங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் சொன்னதை அவங்களுக்கு கேட்கலன்னு கிடையாது, நீங்கள் சொன்னதை திருத்திக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தராங்கன்னு அர்த்தம். ஏங்க நைட் இன்னைக்கு என்ன சமைக்க? தோசை, உப்புமா. சொல்லுங்க. என்ன சமையல்? தோசை. எப்போ பார்த்தாலும் இந்த தோசை இட்லி உப்புமான்னு ஏதாச்சும் ஒன்று தான். நான் ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்ல. நாலுலேருந்து பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தான் சாப்பாடு கிடைக்கும். ஓ, சமைக்க கற்றுக்கிட்டீங்களோ? சேச்சா, இங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். நாலுலேருந்து போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு வழி சொல்லுவான்னு பார்த்தா செலவு வைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு. என்ன சொன்னீங்க? 2 தோசை சுட்டுருமான்னு சொன்னேம்மா. பொண்டாட்டி நல்லவதான், என்ன கொஞ்சம் மென்டல்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. அப்பா கோபக்காரின்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே இல்ல. ஓ, அப்போ சைக்கோன்னு சொல்ல வர? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லடா. அப்ப என்னதான் சொல்ல வர? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்ட, நான் என்ன சொல்றது? என்னதான் சொல்ல வர? பொண்டாட்டி, ஓனர் மேல உனக்கு எப்ப காதல் வந்தது? முத தடவை பார்க்கும்போது அவர் மேல காதல் வரலடா, 2வது தடவை பார்க்கும்போது வந்துருச்சு. எப்படிடி? ஏன்னா 2வது தடவை பார்க்கும்போது தான் அவருக்கு சொந்தமா வீடு இருக்கு, பண்ணை இருக்கு, பைக் இருக்குன்னு தெரியும். குந்தாணி, இதெல்லாம் ஒரு காதல் கதை. இந்தாப்புல எங்கள் அப்பாவுக்கு 40 வயசில் வந்தது, எனக்கு 30 வயசுலேயே வந்துருச்சு. என்னதுங்க கவர்மெண்ட் வேலையா? இல்லைப்புல, பிபி சுகரு. கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்கிறேன். புருஷங்காரன் நாசாவுக்கு போகிறதும் நாசமாக போகிறதும் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது. இன்னையோட என் புருஷனுக்கு பிடிச்ச பீடை சனி எல்லாம் ஒளிஞ்சு போக. அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ இல்லாமல் எப்படியுமே என்னால் வாழ முடியும். சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்ல? நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நீங்க சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது இல்லை, நான் சம்பாதிக்க ஏற்ற மாதிரி நீ செலவு பண்ணு, அதுக்கு அதான் அர்த்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சுட்டு இருந்தேன். அது தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர்? மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 2 கால் மாடு. அந்த மாட்டை அவுத்து விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாட்டை கட்டினதுக்கு அப்புறம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வாய மூடு. நீ வாய் மூடு. என்ன